ஹாய், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிளாட்டி ஃபிஷ்ஷுன்ற இந்த வகையான ஃபிஷ்ஷை வந்து வளர்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபிஷ் வந்து வளர்க்குறதுல மேல், ஃபீமேல் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்காமல், வெறும் மேல் மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சு ஒரு டேங்க்கில் வச்சு வளர்க்க முடியுமா? அப்படி வளர்த்தோம் அப்படின்னா அதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிளாட்டியை பொறுத்தளவுக்கு பிளாட்டி வந்து பார்க்க ரொம்ப ஒரு அழகான மீன். அந்த மீன்லேயே வந்து மேல் ஃபிஷ் வந்து இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக வந்து நம்ம இருக்கும்போது இந்த பிளாட்டியில் வந்து வெறும் மேல் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கடைக்காரங்கிட்டே நம்ம சொல்லிடலாம், 2 பிளாட்டி ஃபீமேலுக்கு 1 பிளாட்டி மேல்ன்றது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து டேங்க்கில் வந்து ப்ரீடிங்ன்றது நடக்கக்கூடாது, இப்போ நான் எத்தனை மீன் போடுறேனோ அந்த மீன் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வெறுமனே மேல் கூட வந்து வாங்கி வளர்க்குறதுக்கான சந்தர்ப்பன்றதை நீங்கள் உருவாக்கிக்கலாம். நீங்கள் வந்து வெறும் மேல் ஃபிஷ் மட்டும் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த டேங்க்கில் வந்து ஒரு மேல் இன்னொரு மேலோட சண்டை போட்டுறதுக்கான வாய்ப்புன்றது வந்து ரொம்ப அதிகம். இது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா பிளாட்டியை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான். இந்த கம்யூனல் ஃபிஷ்க்குள்ளேயே வந்து சண்டை வராத அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 7லேருந்து 10 மீனாக ஒரு ஸ்கூலிங்கான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி தரும்போது கண்டிப்பாக சண்டைன்றது வந்து குறையலாம். இப்போ வெறும் ஒரு 4 மீன் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சண்டைன்றது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆனால் அதே இது 10 மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மீன் வந்து இன்னும் ஒரு மீனை வந்து கடிக்கிறத காட்டிலும் அதே டேங்கில் வந்து இன்னும் ஒரு 4-5 மீன் அதை வந்து விரட்டும். இப்படி வரட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மீனுக்கு உருவாகாமல் ஒரு 4-5 மீனுக்கு வந்து பிரித்து நடக்கும்போது ஓவராலாக அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய மீனுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்காமல் இருக்கும். அடுத்ததாக டேங்கோட சைஸை வந்து நம்ம எப்போயுமே அதிகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 40 லிட்டரு 50 லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு டேங்கை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபைட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைட்டிங்கை குறைக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டூல் என்ன அப்படின்னா டேங்கோட சைஸு. டேங்க் எவ்வளோ பெருசுப்படுத்துறீங்களோ அவ்வளோ அந்த மீன் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து கம்மியாக இருக்கும். அடுத்ததாக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். இது ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேங்க்கில் வந்து ஒரு டாமினன்ட் மேல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அது அந்த இடத்த பாதுகாத்துட்டு அந்த இடத்துல வந்து இருந்துக்கும். இப்போ ஹைடிங் ஸ்பாட்டே வந்து ஒரு 10 ஹைடிங் ஸ்பாட் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ஒவ்வொரு ஃபிஷ் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஹைடிங் ஸ்பாட்டுன்றது வைக்கல அப்படின்னா இந்த டேங்க்கோட 4 மூலையில் ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும். அப்படி சண்டை போடும்போது டேங்க்கில் வந்து ஃபைட்டிங்கிறத வந்து அதிகமாக நடக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேங்க்கில் பிளாட்டி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ உங்களுக்கு இதே போல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் வீடியோன்றது மேக் பண்ணுறேன். பை.